Hi and welcome to Rajati's Family Kitchen's Food Tip. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புளிக்காய்ச்சல். வீட்டில் செய்யக்கூடிய புளியோதரையோட பேஸ்ட்டு. தேவையான பொருள்களில் கொத்தமல்லி விதை, வரமிளகாய், உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா நீங்கள் நிறைய வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நிலக்கடலை, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் நெடக்கடலை, 2 முந்திரி பருப்பு, ஒரு 2 பாதாம் பருப்பு சேர்த்திருக்கேன், சத்தாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஜோராக இதை நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுத்த கொத்தமல்லி வரை, நெடக்கடலை, மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்ஸி பாத்திரத்தில் போட்டு நல்லா அரைக்கணும். அதோடு சேர்ந்து புளியோட கான்சன்ட்ரேட் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணி அதோடு சேர்ந்து மிக்ஸிலேயே அரைச்சிருக்கேன். அரைச்ச விழுது நல்ல மையாக அரைச்சிக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் நல்லா அதை தொய்ய நல்ல கலரும்படியான 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம நிறையா இப்போ உங்களுக்கு கொத்துக்கடலை ஊற வச்சு போடுறதுன்னா அதை போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பை ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் வேண்டாம், நெடக்கடலையோட புளிக்காய்ச்சல் வேணும்னா நெடக்கடலையை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு அதனுடைய வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கி கடைசியாக அது ரொம்ப அழகாக அப்படி லேகிய மாட்ட அப்படியே சுருண்டு வர அளவுக்கு வதக்கி வச்சுக்கணும். இப்போது லேகிய மாட்ட நல்லா திக்காயிடுச்சு பேஸ்ட்டு. ரொம்ப சூப்பரான ரொம்ப ஜோரான புளிக்காய்ச்சல் ரெடி ஆயாச்சு. இது 1 இன்ச்சு நம்ம எண்ணெயோடு ஏன் வைக்கிறோன்னா அதிக நாள் வரும். சுட சுட சாப்பாட்டில் அருமையாக இருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடாம், அரிசி வடாம் இல்லது அப்பளம் ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லை கார பொட்டேட்டோ கறி இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈஸியான புளியோதரை பேஸ்ட்டு பண்ணி பாருங்கள்.